ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12/7/2024 வெள்ளிக்கிழமை. நிர்மல் 388 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அதாவது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் எதுவும் ஸ்ட்ராங்காக வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து நமக்கு பார்த்தோன்னா டபுள்ஸாக தான் வந்துட்டுருக்கு. 1 1 2 7 3 3 9 4 5 5 9 4 அப்படி டபுள்ஸாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது டபுள்ஸ் ஸ்ட்ராங்காக வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ரெகுலர் சார்ட்டு. ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 3 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இல்லை இந்த ஏபிசி வந்து இதுபடி நான் எனக்கு இந்த ரூட்டில் மேட்ச் ஆனதுனால நான் எடுத்திருக்கேன். அது சியோட 1 ப்ளஸ் பண்ணியிருக்கோம். 4 + 1 5. ஏபி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 3 + 1 4 பவர் 9. ஏசி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா 4 + 1 5 பவர் 0 தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல் போர்டுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கிற நம்பர் வந்து 5 பவர் 0. அதே போல் இந்த டி போர்டு இருக்குல்ல, அந்த டி போர்டில் பார்த்தோன்னா 8 பவர் 3 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 5 பவர் 0 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா 2 பவர் 7 வந்து ஏ போர்டுக்கு வரலாம். ஸோ இந்த ட்ரிக்குப்படி பார்க்கும்போது ஏபிசி 3 நம்பர்ஸுமே கிடைச்சதுனால ஒருவேளை இதே போல் இதே ட்ரிக்கில் இந்த ஏபிசி 3 நம்பர்ஸும் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே உங்கள் கெஸ்ஸிங்கோடு ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் இது வந்து வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் இந்த பி போர்டு இருக்குல்ல, லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 வாரத்தோடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த பி போர்டு இருக்குல்ல, அதோட 1 ப்ளஸ் பண்ணியிருக்கேன். 5 + 1 6 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 7 + 1 8 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 1 + 1 2 பி போர்டுக்கு வரலாம். ஸோ அதில் நமக்கு 7 வந்திருக்குல்ல, இதில் 2 வந்ததுனால நான் அந்த ஏபிபிசி ஏசிக்கு எடுக்கும்போது இந்த 5 0வையும் 2 7 தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. ஏ போர்டுக்கு 7 9 2, பி போர்டுக்கு 0 2 4, சி போர்டுக்கு 5 1 7. ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து 5 0 2 7ஓட மேட்ச் பண்ணியிருக்கேன். 52 57 25 75 இது அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன். 0 2 0 7 2 0 7 0. 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். 705 ஒரு பாக்ஸு, 921 ஒரு பாக்ஸ். மிஷின் நம்பர் 479 608 6 பவர் 1 0 பவர் 5 8 பவர் 3. Thank you friends.